السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. مبسملا محمدلا مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين. وقال أيضا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். பூமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களின் மூலமாக இறுதி தூதர் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு 1446 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டு பல்வேறு கணக்கான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களையும் அல்லாஹ் இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டினான். கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் பல ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள். இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஅஜிசாத்துக்கள் என்ற கிதாபையே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதிலே நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னென்ன அற்புதங்களை அல்லாஹ் உலகத்திலே நிகழ்த்தி காட்டினான் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்கள் விஷயமாக எழுதுவார்கள். அதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அற்புதங்களின் முதன்மையானது அல் குர்ஆன். இந்த உலகத்திலே நடமாடும் அற்புதம் என்று சொல்லப்படக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அல் குர்ஆன் முதல் அற்புதம் என்பதாக சொல்லப்படுகிறது. அதை அடுத்து குர்ஆனை தொடர்ந்து அடுத்த அற்புதங்களிலே எதை என்று பார்க்குகின்ற நேரத்திலே வரலாற்று ஆசிரியர்கள் வரிசைப்படுத்தி சொல்லுவார்கள். இரண்டாவது அற்புதம் மிஅராஜ் என்பதாக சொல்லுவார்கள். மேராஜ் என்ற வார்த்தையிலேயே அரபி இலக்கங்களிலே சொல்லுகின்ற நேரத்தில் இப்படி சொல்லுவார்கள். அல்லாஹ் மிஅராஜ் என்பதாக இந்த வார்த்தையை வடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து சென்றதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது இஸ்ரா என்று சொல்லுகிறான். இரவு பயணம் என்பதாக சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 பயணங்கள் நடந்தது. இதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூத உடலோடு தான் இந்த பயணத்தை பயணித்தார்கள் என்பதாக பல்லாயிரக்கணக்கான ஆதாரங்கள் ஹதீசுகளிலே சொல்லப்படுகிறது. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடலுடைய ஜிஸ்மோடு அவர்கள் அல்லாஹுவை போய் சந்தித்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் ஹதீசுகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே மிஅராஜ் என்று சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தை இருக்கிறது அல்லவா, மிஅராஜினுடைய முதல் எழுத்து மீமாக இருக்கிறது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவதாக ஐன் இருக்கிறது, அரஜ் என்பதாக சொல்லப்படுகிறது, ஏறினார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூ உலகத்திலிருந்து மேல் உலகத்திற்கு வானத்திற்கு ஏறி சென்றார்கள். இது இரண்டாவது ஐன் என்ற அந்த எழுத்திற்கு சொல்லப்படுகிறது.
ரே என்பதாக வந்திருக்கிறது. ரஜபுடைய மாதத்தில் நடந்தது. அலிஃப் என்பது அல்லாஹுவை சந்திப்பதற்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடைசியாக சொல்லப்படக்கூடிய ஜீம் என்ற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹுவை சந்திப்பதற்கு ரஜபுடைய 27 பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்றார்கள் என்பதை இந்த வார்த்தையே நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பிற்கினி அவர்களை அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு சென்றார்கள். அதிலே பல கருத்து வேறுபாடுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய இடங்களிலே மேராஜுடைய நிகழ்ச்சிகளை வெளிப்படையாக சொல்வதே கிடையாது. நிறைய பள்ளிவாசல்களிலே மேராஜுடைய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதே கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு கனவில் போய் வந்து விட்டார்கள் என்பதாக சிலருடைய தவறான கண்ணோட்டத்தின் மூலமாக இது ஏற்பட்ட ஒரு சிக்கலாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக அல்லாஹுவை போய் சந்தித்தார்கள் என்பதற்கு அவர்கள் சென்று வந்த பயணங்களிலே நடந்த அற்புதங்கள், அதிசயங்கள் தான் அதற்கு மிகப்பெரிய ஆதாரங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனுடைய வசனங்களை மேராஜை பற்றி சொல்லும் பொழுதே முதல் வார்த்தையை சொல்லுகிறான், சுப்ஹானல்லதி. ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொன்னால் சுப்ஹானல்லாஹ் என்று நாம் சொல்லுவோம் அல்லவா? நன்றி சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவோம். அல்லாஹுவை உயர்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உயர்ந்த இடங்களிலே ஏறுகின்ற நேரத்திலே அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுவோம். சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையை நாம் எப்பொழுது சொல்லுவோம் என்று சொன்னால், ஆச்சரியமான விஷயங்கள், அந்த ஆச்சரியமான விஷயங்கள் நடக்கின்ற நேரத்திலே சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் இருந்து பெருமானார் மக்கமா நகரை காபத்துல்லாவிலே சென்று அவர்களுடைய இருதயங்கள் கழுகப்பட்டு மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே போய் சேர்ந்து அங்கே நபிமார்களுக்கு தொழுக வைத்து, அது மட்டுமல்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 7 வானங்களை தாண்டி மஸ்ஜிதே மாமூருக்கு சென்றார்கள். அதற்கு பின்னால் சிதறத்துல் முன்தகாவை சந்தித்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹுவை சந்தித்தார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு அற்புதமான விஷயங்கள். அதை பார்க்குகின்ற நேரத்தில் தான் அல்லாஹ் அந்த வார்த்தையை கொண்டே ஆரம்பித்திருக்கிறான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, நான் மேராஜிற்கு போய் வந்தேன் என்பதாக பெருமானார் எப்பொழுதுமே சொல்லவில்லை. எந்த வாசகங்களிலும் பெருமானார் நான் மேராஜிற்கு போய் வந்தேன் என்பதாக சொல்லவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்தான். அஸ்ரா பி அப்திஹி, என்னுடைய அப்தை நான் அழைத்தேன் என் பக்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த பயணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பயணம் என்பது ஒரு அற்புதமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அற்புதங்களிலே, அந்த ஒரு அற்புதங்களிலே மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயமான வியப்புக்குரிய விஷயமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது மேராஜாகத்தான் இருக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு செல்லும் பொழுது உம்முஹானி வீட்டிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே நடுநிசியிலே மலக்குமார்கள், 2 பேர்கள் மலக்குமார்கள் உம்முஹானியுடைய வீட்டினுடைய கூடு, அதாவது உச்சத்திலிருந்து குதித்தார்கள். அவர்கள் உம்முஹானியுடைய வீட்டினுடைய முற்றத்திலிருந்து மேலிருந்தே கீழே இறங்கினார்கள். எப்பொழுதுமே பெருமானாரை வந்து சந்திக்க வரக்கூடிய மலக்குமார்கள் வாசல் வழியாகத்தான் வருவார்கள். ஆனால் இதிலே ஒரு வித்தியாசமாக வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு அற்புதமான அதிசயமான ஒரு பயணம் என்பதை அவர்கள் ஆரம்பத்திலேயே காண்பிக்கிறார்கள் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து செல்வதற்கு கூரையை பீர்த்து கொண்டு உள்ளே இறங்கினார்கள். 2 பேர்கள் இறங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்து கொண்டு அவர்கள் நேராக மக்காவின் ஜம்சம் தண்ணீர் கிட்டே கொண்டு போய் வைத்து பெருமானாரின் உள்ளங்களை உடைத்து பெருமானாருடைய இதயத்தை ஜம்சம் தண்ணீரிலே கழுகினார்கள். வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானாருடைய இருதயத்தை கழுகுகின்ற நேரத்தில் அந்த இருதயத்திற்கு 2 கண்கள் இருந்திருந்ததாக சொல்லுகிறார்கள். அற்புதமான விஷயங்களை சொல்லி காட்டப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவை இதயத்தாலும் கண்டார்கள், 2 கண்களாலும் கண்டார்கள் என்பதை அவர்கள் தங்களுடைய ஹதீசுகளின் மூலமாகவே தெளிவாகவே சொல்லி இருக்கிறார்கள். இதிலே சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
இன்னைக்கு சந்தேகப்படுறாங்கள் அல்ல, அபூஜஹிலுடைய காலங்களிலேயே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொந்தங்களே பெருமானாருடைய மிஅராஜுடைய நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹிலை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூஜஹில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை வழி வந்தவர்கள் அல்லவா? அந்த அபூஜஹிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மிஅராஜை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் மிஅராஜை கொண்டாடியது முதலிலே அபூஜஹில் தான் கொண்டாடினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது புதிய ஒரு விஷயத்தை, வானுக்கு மேலே போய் வந்தேன், வானத்திலே 7 வானத்தில் போனேன், நபிமார்களை சந்தித்தேன், அதாவது மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நபிமார்களுக்கு நான் தொழுக வைத்தேன். இவைகள் எல்லாம் சொன்னார்கள். சொர்க்கத்தை கண்டேன், நரகத்தை கண்டேன், அரிசிக்கு போனேன், அரிசின் பக்கத்திலே நான் நின்றேன், அல்லாஹுவை சந்தித்தேன், சிதறத்துல் முன்தகாவிற்கு சென்றேன், பைத்துல் மாமூருக்கு போனேன் என்றெல்லாம் இந்த நிகழ்ச்சிகளை சொல்லும் பொழுது அபூஜஹிலுக்கு உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்று சொன்னால் உள்ளம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் என்ன செய்தான் தெரியுமா? மக்காவிலே இருக்கக்கூடிய குறைஷிகள் மட்டுமல்ல, அரபியர்கள் அனைவர்களுக்கும் அழைப்பு விடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புதிய செய்தியை பதிவு செய்கிறார். இதற்கு முன்னால் பூமியிலே இருக்கக்கூடிய விஷயங்களை சொன்னார். இப்பொழுது வானத்திற்கு மேலே சொல்லுகிறார். இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக முக்கியமாக பொய் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஊர் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு சென்று விட்டு வந்து உம்முஹானி இடத்திலே சொல்லுகிறார்கள், நான் இதையெல்லாம் கண்டு வந்தேன், சுபுகு நேரத்திலே போய் நான் இந்த விஷயத்தை பதிவு செய்ய போகிறேன் என்று சொல்லும் பொழுது உம்முஹானி சொன்னார்கள், வேண்டாம் சொல்லாதீர்கள், நீங்கள் சொன்னீர்கள் என்றால் யாரும் நம்ப மாட்டார்கள் என்று உம்முஹானி அவர்கள் தன்னுடைய சகோதரி, பெருமானாரின் சகோதரி சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன், ஒரு பொழுதும் நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். என்னை அவர்கள் எதிர்த்தாலும் சரி, நான் கண்ட விஷயங்களை சொல்லியே ஆகுவேன் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுநாள் காலையிலே மிஅராஜுடைய நிகழ்ச்சியை சொல்லும் பொழுதுதான் அபூஜஹில் ஊர் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டினான். இன்னைக்கு நாம எல்லாம் மிஅராஜுடைய நிகழ்ச்சிகள் என்னவென்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 60 வயது 70 வயதுகள் மிஅராஜ் என்று சொல்லுகிறார்களே, அப்படின்னா என்னன்றதே தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிலர்கள் நாம் என்ன செய்கிறோம், அதிலே இல்லை என்பதாக சொல்லக்கூடியவர்களாகவும் இருக்கிறோம். மிஅராஜை மறுக்கக்கூடியவர்கள் காபிர்கள் என்றே சொல்லலாம். காரணம் என்னவென்று சொன்னால், பெருமானாருடைய அதிசயங்களை மறுப்பது குஃபுரை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. பெருமானார் அன்றைய காலகட்டத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு இடத்திலே அபூஜஹில் முதலிலே அழைப்பு விடுக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜிற்கு சென்றார்களாம், சொர்க்கத்தை பார்த்தார்களாம், நரகத்தை பார்த்தார்களாம். நரகத்திலே அவதிப்படக்கூடியவர்களை, அதாபு செய்யப்படக்கூடியவர்களை பார்த்தார்கள். சொர்க்கத்தின் அழகான நிலைகளை எல்லாம் பார்த்து வந்தார்கள். சொர்க்கத்தின் இன்பங்களை எல்லாம் பார்த்து வந்தார்கள். அல்லாஹ்விடத்திலே உரையாடி வந்தார்கள் என்றெல்லாம் விஷயங்களை சொல்லுகின்ற நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் நிச்சயமாக அது உண்மையாகத்தான் இருக்கும், அதிலே பொய் இருக்காது என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு முதலிலே சொன்னார்கள். ஏனென்று சொன்னால், பெருமானார் வானம் மேலே இருக்கிறது, பூமி கீழே இருக்கிறது. அதை மாற்றிய பெருமானார் சொன்னால் கூட பெருமானார் சொல்வது உண்மையாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. லா ரைப ஃபீஹி, அதிலே சந்தேகம் இல்லை. பெருமானார் பிறந்ததிலிருந்து அவர்கள் பொய்யுரைத்ததாக இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நாயகத்தின் நாவு இருக்கிறது அல்லவா, அவர்கள் பொய் சொன்னதே இல்லை. பெருமானார் பேசுவதெல்லாம் அல்லாஹுவின் வஹியைத்தான் பேசுவார்கள் என்பதை அல்லாஹுவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுடைய நிகழ்ச்சிகளை எடுத்து சொல்லுகின்ற நேரத்திலே மக்களுக்கு மத்தியிலே பல குழப்பங்கள் வருகின்ற நேரத்தில் அவர்கள் சும்மா விடவில்லை. நாமெல்லாம் இப்ப இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் ஒரு சின்ன குழப்பங்கள். ஆனால் அன்றைய குழப்பங்கள்லாம் எப்படி என்று சொன்னால், பெருமானாரை சரமாரியாக திரும்ப திரும்ப கேள்வி கேட்டார்கள். மிஅராஜிற்கு போனீங்கல்ல, இந்த இடத்துல என்னென்ன நடந்தது என்றெல்லாம் கேட்டார்கள். நீங்கள் மக்காவில் இருந்து ஜெருசலத்திற்கு சென்றீர்கள், ஜெருசலத்தில் இருந்து வானத்திலே ஏறினீர்கள், ஜெருசலத்தினுடைய மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய முற்றத்தின் மேல் ஏறி வானத்திலே நீங்கள் முதல் வானம், இரண்டாவது வானம், மூணாவது வானம், நாலாவது வானம், 5, 6, 7 என்று 7 வானங்கள் ஏறி சென்றீர்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா? அங்கெல்லாம் என்ன கண்டீர்கள்? அதை விடவும்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெருசலத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸை பார்த்ததில்லை. பெருமானார் மியராஜ் போன வரை போவதற்கு முன்னால் பெருமானார் ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவை கண்ணால் பார்க்கவில்லை. பெருமானார் அவர்கள் கேட்டார்கள் அல்லவா? எப்படி கேட்டார்கள்? நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு போனீர் என்று சொன்னீர்கள் அல்லவா? மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எத்தனை வாசல்கள் இருக்கிறது என்று கேட்டார்கள். பெருமானாரை திகைக்க வைக்கும் அளவிற்கு கேள்விகளை கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை அவர்கள்தான் கட்டியது போன்ற அளவிற்கு பெருமானார் இத்தனை வாசல்கள் இந்த பக்கத்தில் இருந்தது, இத்தனை ஜன்னல்கள் இத்தனை பக்கம் இருந்தது. இந்த ஜன்னல்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கம்பிகளையும் பெருமானார் எண்ணிக்கையோடு சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே சொன்னார்கள், நான் புராக் வாகனத்திலே மக்காவில் இருந்து நான் ஜெருசலத்திற்கு புராக் வாகனத்திலே சென்றேன். அந்த புராக் வாகனத்தை கொண்டு போய் நபிமார்கள் எல்லாம் தொழுகைக்கு வருகின்ற நேரத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே எந்த இடத்திலே எந்த வளையத்திலே நபிமார்கள் தங்களுடைய வாகனங்களை கட்டி போடுவார்களோ அந்த இடத்திலே அந்த வளையத்திலே நான் கட்டி போட்டு விட்டு புராக்கை கட்டி போட்டு விட்டு தான் நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நுழைந்தேன் என்பதாக சொன்னார்கள். என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜினுடைய நிகழ்ச்சிகளை அந்த மடமையாக இருக்கக்கூடிய அபூ ஜஹல் மட்டுமல்ல அவர்கள் மடையர்களாக இருந்த அந்த மடையர்களுக்கு பெருமானார் விளக்கம் சொன்னார்கள். என்று சொன்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் அவர்கள் சொன்னதை மக்கள் ஏற்றுக்கொள்ளாததால் இன்னும் பல விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் செல்லுகின்ற வழியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய அடக்க ஸ்தலங்களை பார்த்தேன். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், நான் இங்கிருந்து ஜெருசலம் போகின்ற வழியிலே நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பெத்லகேம் என்ற இடத்திலே நான் அங்கே நின்று 2 ரக்காத்துகள் தொழுதேன், ஜிப்ரீலும் நானும் தொழுதோம் என்ற விஷயங்களையும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்வார்கள். அப்பையும் அவர்கள் நம்பவில்லை. சொன்னார்கள், மக்காவில் இருந்து ஒரு வியாபார கூட்டம், வாலிபர்கள் கூட்டம் சிரியாவிற்கு போய் கொண்டிருக்கிறது, அந்த கூட்டம் திரும்பி வருவதை நான் பார்த்தேன் என்பதாக சொன்னார்கள். இன்ன இடத்திலே பார்த்தேன், அவர்கள் நாளை சுபுகுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்ற விஷயங்களை முதல் பெருமானார் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று மறுநாள் காலையிலே அந்த கூட்டம் வந்து சேர்ந்தது என்பதாக வரலாற்றிலே தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவ்வளவு தெளிவான விஷயங்களை சொல்லியும் அவர்கள் மேராஜை நம்பவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேராஜை நம்பாததின் காரணமாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அதை சோதனையாக நமக்கு ஆக்கி இருக்கிறான். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வரலாறுகளை நாம் திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். நாயகத்தின் வரலாறுகளை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய ஈமானுடைய ஈமானிலே தக்வா உறுதியாக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுகளை சஹாபா பெருமக்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி தருவார்கள். திரும்ப திரும்ப சொல்லி தருவதனால் நாயகத்தினுடைய நடைமுறை வாழ்க்கைகள், நாயகத்தின் வரலாறுகள், அவர்களின் செய்திகள் அனைத்துமே இன்றைய இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்பதை சஹாபாக்கள் அன்றே செய்தார்கள். அது மட்டுமல்ல, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திலே நடந்த போர்க்களங்களை எடுத்து பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித் தர வேண்டும். பெருமானார் எத்தனை போர்க்களங்களில் கலந்து கொண்டார்கள், போர்க்களங்களிலே எத்தனை போர்க்களங்களிலே வெற்றி பெற்றார்கள், போர்க்களங்களிலே எங்கெங்கெல்லாம் நடந்தது, எத்தனை பேர்கள் போனார்கள் என்ற விளக்கங்களை எல்லாம் நம் பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மட்டுமல்ல, இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், உல்லிமு சிபியானக்கும், உங்களுடைய குழந்தைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீரத்து நபிக்கும், நபியினுடைய வரலாறுகளை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதாக சொல்லுவார்கள். அன்பிற்கினியவர்களே, சிறு பிள்ளையர்களுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுக்கின்ற நேரத்திலே இந்த மேராஜுடைய வரலாறையும் நம் பிள்ளைகளின் உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டும் என்பதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பு எவ்வளவு முக்கியமானது, நாயகம் எப்படி பிறந்தார்கள், அவர்கள் பிறக்கின்ற நேரத்தில் என்ன அதிசயங்கள் நடந்தது, பெருமானார் பிறந்ததால் இந்த உலகத்திற்கு ஒளி வந்தது, மதீனா முழுக்க ஒளி மிளங்கியது, வானத்திலே என்ன நடந்தது, பூமியிலே என்ன நடந்தது, ஷிருக்குகள் எல்லாம் அழிந்தது,
உலகத்திலே கடவுளாக நினைத்து வணங்கி கொண்டிருந்த தீபகற்பங்கள் எல்லாம் அழிந்து போனது. பாரசீகத்திலே எரிந்த மிகப்பெரிய தீபகற்பங்கள் எல்லாம் அழிந்து போன விஷயங்களை எல்லாம் நாயகத்தின் பிறப்பின் வரலாறுகளை பிள்ளைகளின் உள்ளங்களிலே பதிவு செய்ய வேண்டும். பெருமானாரின் குழந்தை பருவத்திலே பெருமானார் எப்படி இருந்தார்கள், அவர்களின் குழந்தை பருவத்தை நம் பிள்ளைகளுக்கு வாசிக்க வேண்டும். வாலிப பருவத்தை வாசிக்க வேண்டும். பெருமானாரின் நபித்துவத்தை வாசிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹிஜ்ரத் பயணத்தை நம் பிள்ளைகளுக்கு சொல்லித் தர வேண்டும். இப்படியே போனால் பெருமானாருடைய எல்லா வரலாறுகளையும் நம் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு தினங்கள் அல்லது ஒவ்வொரு வானங்கள் அல்லது ஒவ்வொரு மாதங்கள் என்று கணக்கு வைத்து நம் பிள்ளைகளுக்கு சொல்லி தர வேண்டிய கடப்பாடிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக சொல்ல போனால் நாயகத்தினுடைய மேராஜுடைய நிகழ்ச்சியை முழுமையாக சொல்லித் தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பயணம் மிக முக்கியமான பயணம் என்பதை நாம் பிள்ளைகளுக்கு முக்கியமாக சொல்லித் தர வேண்டும். இந்த நிகழ்வு காலங்கள் எப்பொழுதெல்லாம் நடந்தது, என்ன காலத்திலே நடந்தது என்று எல்லாம் நாம் சொல்லி காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலகத்திலேயே நடந்த நிகழ்வுகள், அவர்களுக்கு நடந்த அற்புதங்கள், இவைகளையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல்ல நிகழ்வுகள் அனைத்தையுமே நாம் எடுத்து சொல்ல வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். காரணம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மேராஜுக்கு அனுப்பப்பட்டது, இது சில விஷயங்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்டார்கள். நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆறுதல் கூறுவதற்காக வேண்டி அழைத்தான். ஏனென்று சொன்னால், பெருமானாரை போர்த்தி வளர்த்த அவர்களின் தந்தை இறந்து போனார்கள். பெருமானாருடைய கூட வாழ்ந்த கதீஜா அம்மையார் இறந்து போனார்கள். அது மட்டுமல்ல, தாயிப் நகரத்திலே பெருமானாரை அடித்து ரத்தம் வரும் அளவிற்கு அடித்தவர்களை துரத்தினார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்கள் தாயிப் நகரத்திலே அடிக்கப்பட்டு கால்கள் எல்லாம் அவர்களுக்கு முள் குற்றப்பட்டு ரத்தங்கள் வந்து ஒரு மஸ்ஜிதிலே போய் அவர்கள் தங்குகின்ற நேரத்திலே இந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இங்கே திரும்பி வர முடியாத அளவிற்கெல்லாம் பிற விஷயங்களை அவர்கள் செய்கின்ற நேரத்திலே மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். நாயகமே, நீங்கள் மட்டும் சொல்லுங்கள், இந்த தாயிப்பில் இருக்கக்கூடிய மக்களை 2 மலைக்கு மத்தியிலே வைத்து நான் நசுக்கி விடுகிறேன், நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் நசுக்கி விடுவேன் என்பதாக பெருமானாரிடத்திலே கேட்கின்ற நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு செய்திருந்தால் தாயிப் நகரத்தை நாம் பார்த்திருக்க முடியாது. தாயிப் நகரமே இல்லாமல் போகிவிருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம் என்று சொன்னார்கள். இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டால் கூட இவர்களின் வரக்கூடிய சந்ததியர்களாவது ஈமான் கொள்வார்கள் என்பதை பெருமானார் தூர நோக்கோடு அவர்கள் நினைத்ததின் காரணமாகத்தான் இன்று வரை கியாமத்து வரை தாயிஃபினுடைய நிகழ்ச்சிகள், தாயிஃபை பார்க்க வேண்டிய ஒரு அற்புதங்கள் நமக்கு கிடைத்திருப்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனால் தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த விஷயங்கள் பெருமானார் உள்ளங்களை மிக பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. மன தத்துவமாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனரீதியாக பாதிக்கப்பட்டார்கள். ஆறுதல் சொல்வதற்கு உலகத்தில் யாரும் இல்லை. பெருமானாருக்கு ஆறுதல் சொல்வதற்கு தகப்பன் வழியில் யாரும் இல்லை, மனைவி வழியிலே யாரும் இல்லை. யாருமே சகோதரர்கள் இருந்தாலும் நண்பர்கள் இருந்தாலும் ஆறுதல்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கக்கூடியவர்கள் தான் ஆறுதல் சொல்ல முடியும். 2 பேர்களும் இறந்து போய்விட்டார்கள். அல்லாஹ் மட்டும் நினைக்கிறான் தான் ஆறுதல் சொல்ல வேண்டும், தன் அடியானை தன் பக்கம் அழைத்து வைத்து ஆறுதல் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அழைப்பு கொடுக்குகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அழைப்பு என்பது பல வகை. சிலர்களுக்கு அழைக்காமலே விருந்துக்கு போவார்கள், சிலர்கள் அழைக்காமலே விருந்துக்கு போவார்கள், அது அவமானம். அது மட்டுமல்ல, சிலர்களுக்கு போனிலே அழைப்பு வரும், பத்திரிகையிலே அழைப்பு வரும், அவர்களுக்கு நேரடியாக வராது, அவர்களுக்கு போஸ்டர்ல அழைப்புகள் வரும். இது ஒரு அழைப்பு தான். ஆனால் நேரடியாக வந்து அழைப்பு கொடுத்து நீங்கள் வந்து போவதற்கு வாகனங்கள் செலவுகள் எல்லாம் கொடுத்து உங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்ற அழைப்பு இருக்கிறது அல்லவா, அது மிகப்பெரிய கண்ணியமான அழைப்பு. அதைத்தான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு மலக்கை அனுப்பி என்னை சந்திப்பதற்காக வேண்டி நான் உங்களை அழைக்குகிறேன் என்று புராக் என்ற வாகனத்தை கொடுத்து புராக்குடைய வாகனத்திலே அவர்களை அமர வைத்து அவர்களை கொண்டு வந்து பைத்துல் முகத்தஸிலே எல்லா நபிமார்களையும் சந்திக்க வைத்து எல்லா நபிமார்களும் பெருமானாரை கலிமாவை சொல்லி ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை அங்கு நிகழ்த்தி அதற்கு பின்னால் முதல் வானங்களுக்கு ஏறி அங்கே சில நபிமார்களை சந்தித்து 2வது வானத்திலே நபிமார்களை சந்தித்து 3வது வானத்திலே இப்படியே 7 வானங்களிலேயும் நபிமார்களை சந்தித்ததற்கு பின்னால்
மஸ்ஜிதே மாமூர், அந்த மாமூர் என்ற மஸ்ஜித் இருக்கிறது அல்லவா, ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உள்ளே போவார்கள், ரிட்டர்ன் வரமாட்டார்கள். அந்த மஸ்ஜித் வானத்திலே இருக்கிறது, 7 வானங்களை தாண்டி இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜிதே மாமூர் இருக்கிறது அல்லவா, அந்த மாமூருக்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் சென்றார்கள். இலந்தை மரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சிதறத்துல் முன்தஹா அந்த மரத்தின் பக்கம் போனாங்க. அதற்கு பின்னால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இதற்கு மேல் என்னால் வர முடியாது, இதற்கு மேல் வருவதற்கு என்னிடத்தில் சக்தி இல்லை, நான் இதற்கு மேல் வந்தால் சாம்பலாகி போவேன், என்னுடைய சக்தி இவ்வளவுதான் என்பதாக சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த சக்திகளை எல்லாம் எங்கே அல்லாஹ் ஊட்டினான் என்று சொன்னால், ஜம்சம் தண்ணீரிலே அவர்களின் உள்ளங்களை கழுகுகின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஈமானின் வெளிச்சத்தையும், அவர்கள் இங்கிருந்து தாண்டி செல்லக்கூடிய வானங்கள் பூமிகள் புவியீர்ப்புகளை எல்லாம் தாண்டி செல்லக்கூடிய பல பருவங்களை தாண்டி செல்லக்கூடிய அனைத்து சக்திகளையும் கொடுக்கப்பட்டு பெருமானார் தயாரிப்போடு விருந்தாளியாக வீட்டுக்கு வந்தார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் அவர்கள் தனியாக அழைக்கப்படவில்லை, அழைக்காமல் போகவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாகனம் கொடுக்கப்பட்டது, வாகனத்திலே கூட்டி போனார்கள். அழைப்பாளர் வந்தார், அழைப்பாளர் கூடவே வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீண்ட பயணங்கள் பயணித்து அவர்களை குறிப்பிட்ட இடம் வரை அவர்களை கொண்டு போய் வாசல் வரை விடும் அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அற்புதமான அழைப்பாக அதை வைத்திருக்கிறான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி அழைத்து அல்லாஹ்விடத்திலே உறவாட வேண்டும், அல்லாஹ் தன் நபியிடத்திலே பேச வேண்டும், நபிக்கு அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற துக்கங்களையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற கவலைகளையும் துடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை செய்தான், அதை கொண்டு வந்தான் என்பதாக வரலாறுகள் சொல்லப்படுகிறது. இன்னொரு நிகழ்வு எதனால் மிஅராஜ் நடந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே பெருமானார் மிஅராஜ் செல்ல போகக்கூடிய நேரத்திலே சிலர்கள் பெருமானாரின் மீது முழுமையாக ஈமான் கொண்டிருந்தார்கள், சிலர்கள் பாதி அளவு ஈமான் கொண்டிருந்தார்கள், சிலர்கள் ஈமானை கொள்ளவில்லை. இவர்களிலே யார் ஈமானை முழுமையாக இருக்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக வேண்டி இந்த மிஅராஜ் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள். அதிலேதான் ஈமானை, உண்மையான ஈமான் யாருக்கு இருக்கிறது என்பதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கே அழைத்து செல்லப்பட்டது மட்டுமல்ல, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று இந்த விஷயத்தை மக்களுக்கு மத்தியிலே சொன்னால் யார் ஏற்றுக்கொள்கிறார்கள், யாருடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது, யாருடைய ஈமான் பலமாக இருக்கிறது, யார் ஈமானை விட்டு வெளியே போகிறார்கள், யார் ஈமானுக்குள்ளே நுழைகிறார்கள், ஈமானிலே இன்னும் உறுதி பெறுகிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக வேண்டித்தான் இப்படி நிகழ்வை நடத்தினான். அதிலே 2 விஷயங்களை நாம் பார்க்க முடியும். அபூஜஹில் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஈமானை விட்டு வெளியே போய்விட்டான். மேராஜை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் மேராஜை, ஏன் ரசூலையே ஏற்றுக்கொள்ளவில்லை? அவன் நசீபு கெட்டவனாக இருந்து போனான் அபூஜஹில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறவாடி கொண்டிருந்தவன், அவர்களை பார்க்காத நாட்கள் இல்லை, அவர்களிடத்தில் பேசாத நாட்கள் இல்லை, அவர்களிடத்திலே சண்டை போடாத நாட்கள் இல்லை. எல்லா நாட்களிலேயும் பெருமானாரை பார்த்து விட்டு அவருக்கு கிடைக்காத ஒரு அவப்பேறுதான் காஃபிர் என்பதாக சொல்லப்படுகிறது. அதை சோதிப்பதற்காக வேண்டித்தான் மிஅராஜை அல்லாஹ் நடத்தினான். மேராஜிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிவிட்டு வந்த விஷயங்களை அபூஜஹில் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் இது போன்ற பெரும் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயத்தை முழுமையாக அவர்கள் சொன்ன ஒவ்வொன்றையும் இன்ச்சாக பெருமானார் சொன்னதை உண்மை என்று ஒத்துக்கொண்டார்கள். அதனால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹ் அவர்களுக்கு சித்திக் என்ற பெயரையும் கொடுக்கப்பட்டது. உண்மையாளர், உண்மையாக்கினார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக்கி காட்டினார்கள் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த மிஅராஜுடைய நிகழ்ச்சியை அவன் பெருமானாருக்கு நடத்தி காட்டினான் என்பதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக லினுரியஹு மின் ஆயாத்தினா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக கண் கொண்டு பார்த்து அதை மக்களுக்கு அந்த அத்தாட்சிகளை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டியே அல்லாஹ் இந்த நிகழ்வை, இந்த மேராஜினுடைய அழைப்பை கொடுத்து அல்லாஹுவை சந்தித்து அதற்கு இடையிலே நடந்த நிகழ்வுகள் அனைத்தையுமே சந்தித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானத்திலே
மஸ்ஜிதுல் மாமூரை பார்த்தார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதறத்துல் முன்தஹாவுக்கு சென்றார்கள். அரசை பார்த்தார்கள், குருஷை பார்த்தார்கள், சுவனத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள். இவைகளெல்லாம் நாளை காலையிலே பெருமானார் மனிதர்களிடத்திலே அத்தாட்சிகள் ஆதாரத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாயகம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவாகத்தான் அவர்கள் மேராஜிற்கு சென்று வந்தார்கள். கனவில் நடக்கவில்லை என்பது இதுதான் ஆதாரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவில் சென்றிருந்தார்கள் என்று சொன்னால் அதில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லியிருக்க முடியாது. நிறைய பேர்கள் இப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், பெருமானார் கனவில் தான் கண்டார்கள் என்று. கனவில் கண்டிருந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்முஹானி இடத்துல நான் சொல்லியிருக்க மாட்டாங்க, நான் நேற்று போயிட்டு வந்தேன், நான் கனவுல கண்டேன்னு சொல்லியிருக்கணும். நான் நேற்று போயிட்டு வந்த விஷயத்தை, மேராஜியுடைய விஷயத்தை நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் அவர்கள் நேரிலே கண்டதை சொல்ல போகிறேன் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற இந்த நிகழ்வுகளை பெருமானார் நேரடியாக அல்லாஹ்விடத்திலிருந்து வாங்கி வந்து இங்கே சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் பெருமானாருக்கு அல்லாஹ் இந்த மேராஜுடைய நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தான். மேராஜுடைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான படிப்பினைகள் நமக்கு கிடைக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அடியானை நான் அழைத்தேன் என்பதாக சொல்லுகிறான். அதுவே நமக்கு தெரிகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு போய் வந்தார்கள், கனவில் காணவில்லை என்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் அழைத்தான் என்பதிலே பிரச்சனை இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அஸ்ராபி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம், இரவு நேரத்திலே நாம் அவரை அழைத்தோம், நம்மை சந்திப்பதற்காக வேண்டி மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு அழைத்தோம் என்பதாக சொல்லுகிறான். அப்ப அது வரைக்கும் தானே போனாங்க, அவங்க வானம்லாம் ஏறலையே, அதுக்கெல்லாம் ஆதாரம் இல்லையே என்றெல்லாம் சொல்லுகின்ற நேரத்திலே ஹதீசுகளை புரட்டி பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியெல்லாம் நான் ஏறினேன், இப்படி இந்த இடத்திற்கு போனேன், இப்படி மலக்குமார்களோடு போனேன், அந்த மலக்குகளை சந்தித்து அவர்களோடு போய் ஒவ்வொரு வானத்திலையும் நபிமார்களை சந்தித்து பேசினேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சிறப்பான பயணத்தை ஆக்கி கொடுத்தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவன் நிறைய பேரை வானத்திலிருந்து கீழே இறக்கி இருக்கிறான், நிறைய பேரை பூமியிலிருந்து வானத்துக்கு ஏற்றி இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு இது ஒரு சாதாரண விஷயம், அது நமக்கு தான் அது ஒரு அதிசயமா தெரியுது. ஆனா அல்லாஹ்வுக்கு சாதாரணமான விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜிற்கு போகிறதுக்கு முன்னாலேயே நிறைய நபிமார்களை அல்லாஹ் இங்கிருந்து வானத்திற்கு உயர்த்திருக்கிறான், நிறைய பேரை மேல இருந்து கீழே தள்ளி இருக்கிறான். இதற்கு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய இருக்கு. ஷைத்தான் வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டான், எல்லோருக்கும் தெரியும். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானிடத்திலிருந்து நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற அந்த வசனத்தை நாம் சொல்லுகிறோம் அல்லவா, அந்த வாக்கியங்களை சொல்லுகிறோம் அல்லவா, அதிலிருந்தே தெரிகிறது அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வானத்திலிருந்து முதலிலே தூக்கி எறியப்பட்டவன் யார்? ஷைத்தான் தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு மலக்குமார்கள் வானத்திலிருந்து கீழே இறங்கினார்கள். ஹாரூத் மாரூத் என்று சொல்லப்படக்கூடிய மலக்குமார்கள் இரண்டு கீழே இறங்கினார்கள். அவர்கள் இங்கே வந்து மனிதர்களை போன்று அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். அவர்கள் மனிதர்கள் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த உணர்வுகளை கொண்டு படைக்கப்பட்டு அவர்கள் மனிதர்களை போன்று சில தவறுகளை செய்ததின் காரணமாக அல்லாஹ் அவர்களை தண்டித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் அவர்கள் தண்டனை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு கிணற்றினுடைய கடைசி வரை தலைகீழாக தொங்க போடப்பட்டு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக வரலாறுகள் இருக்கிறது, குர்ஆன் வசனங்களும் அது இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இங்கிருந்து உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை இங்கிருந்து உயர்த்தினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கிருந்து உயர்ந்தார்கள். அந்த கிறிஸ்டியன்கள், பனூ இஸ்ரவேலர்கள், அது மட்டுமில்லாம இவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக கற்பித்தார்கள், கடவுளின் குமாரனாக கற்பித்தார்கள், மரியமின் மகனாக கற்பித்தார்கள். ஆம், மரியமினுடைய மகனாக இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் என்பதை மட்டுமே அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து வைத்திருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் மரியமினுடைய மகன் தான். அதையும் அல்லாஹ் சொல்லும் பொழுதே மரியம் இப்னத் இம்ரான் என்பதாக சொல்லுகின்ற நேரத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை சொல்லும் பொழுதே தாயாரை குறிப்பிட்டே சொல்லுவார். ஏனென்று சொன்னால் தகப்பன் இல்லாமல் பிறந்தவர்கள், அதனால் அப்படித்தான் சொல்லுவான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள். மீண்டும் வானத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்படுவார்கள். அதுதான் கியாமத்தினுடைய அடையாளங்கள். இது அல்லாஹ்வுடைய விருப்பம். யாரை வேண்டுமானாலும் மேலே அழைப்பான், யாரை வேண்டுமானாலும் கீழே இறக்குவான். அது இவன் இயற்கையது.
அதே போன்றுதான் ஆட்சியிலே யாரை வேண்டுமானாலும் உயர்த்துவான், யாரை வேண்டுமானாலும் ஆட்சியிலிருந்து கீழே தள்ளி விடுவான். பொறுப்புகளிலிருந்து அப்படித்தான் அல்லாஹ் யாரை வைக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களை வைப்பான். அதே போன்றுதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய மிகப்பெரிய வல்லமையை அல்லாஹ் இங்கே காட்டுகிறான். மேராஜிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் அல்ல, அது ஆச்சரியமான விஷயம் நமக்கு மட்டும்தான். அல்லாஹ்விற்கு அது ஆச்சரியம் அல்ல. நம்மெல்லாம் நினைப்போம் வானத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, ஜெட்டு தேவைப்படுகிறது. இவைகள் எல்லாம் இல்லாமலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூட்டை ஒன்று கட்டிக்கிட்டு போவாங்க, தண்ணி சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு போவாங்க. சந்திரனுக்கு போறான்னு சொன்னா நிறைய எடுத்துக்கிட்டு போவான், மூச்சை கூட எடுத்துட்டு போவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் பெருமானாருக்கு இல்லை என்பது, பெருமானாருக்கு இதுவெல்லாம் கொடுக்கப்படாமலே பெருமானார் இந்த உடலோடு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று வந்தார்கள் என்று சொன்னால் அதுவே சுப்ஹானல்லதி அஸ்ரா, ஆச்சரியமான விஷயம் என்பதை இந்த பயணம் மிக ஆச்சரியமானது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இப்படி சொல்வான். அது மட்டுமல்ல, பெருமானார் பயணம் செய்தார்கள் அல்லவா, அந்த பயணம் ஒளி மிகுந்த பயணம், ஒளி மிகுந்த பயணம். பெருமானாரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது லகத் ஜாஅக்கும் கிதாபும் வ நூரும் முபீனா என்று சொல்லுவான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், லகத் ஜாஅக்கும், உங்களிடத்திலே கிதாபு வந்திருக்கிறது, நூரும் முபீன், தெளிவான ஒளி. அதுதான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தெளிவான ஒளி என்பதாக சொல்லுகிறான். சிராஜம் முனீரா என்று சொல்லுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் வர்ணிக்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் சிராஜ், அவர் ஒரு விளக்கு, முனீரா ஒளி விளக்கு என்பதாக சொல்லுகிறான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா. கண்ணியத்திற்குரியவர்களே, கமரம் முனீரா என்று சொல்லுவான். அவர்கள் ஒரு சந்திரன், அவர்கள் ஒளி விளங்கும் சந்திரன் என்பதாக சொல்லுவான். இந்த ஒளிவு உள்ள அந்த உடல் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்த புராக் என்பது ஒளி மிகுந்த வாகனம். அது ஒரு நிமிடத்திற்கு பல கோடி மில்லியன் அளவிற்கு மைல்களை தாண்டி வேகமாக செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாகனம் தான் ஒளி மிகுந்த வாகனம், ஒளி பயணம். இது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்ற பயணம் ஒளி மிகுந்த பயணம். அவர்களோடு இருந்தவர், அவரும் ஒளி மிகுந்தவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவர்களும் அல்லாஹ்வின் நூறினால் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் பக்கம் அவர்களை, பெருமானாரை அழைக்க வேண்டும், அவர்களுக்கு சில அன்பளிப்புகளை தர வேண்டும், ஆதரவுகளை அழைக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதல் கூற வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்ட பயணம் தான் இந்த மேராஜ். அழைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தினத்திலே நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக அவர்களுக்கு தொழுகையை கடமையாக்கினான். தொழுகையை கடமையாக்கினான். 50 வக்து தொழுகையை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உதவியால் 5 வக்துகளாக மாற்றப்பட்ட விஷயங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அதுபோன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் பக்ராவிலே 2 வசனங்கள், கடைசி வசனங்களை பெருமானாருக்கு அல்லாஹ் தஆலா அன்பளிப்பாக கொடுத்த நாள் தான் இது, தொழுகையின் பிறந்த நாள். சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்கள் பெருமானாருக்கு கொடுக்கப்பட்ட நாள். அது மட்டுமல்ல, 3வது ஒரு கிஃப்டை அல்லாஹ் சொல்லுகிறான். முதல் கிஃப்ட் தொழுகை, 2வது கிஃப்ட் சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். 3வது விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். உன்னுடைய உம்மத்திலே சிறுக்கு வைக்காதவர்கள், அவர்கள் பாவம் செய்த பாவிகளாக இருந்தால் அவர்களின் பாவங்களை நான் மன்னித்து விடுவேன் என்று அல்லாஹ் வாக்கு கொடுத்து விட்டான். கண்ணியத்திற்குரியவர்களே, சிறுக்கல்லாத பாவங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பை கொடுத்து விடுவேன் என்று 3 விஷயங்களை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 3 விஷயங்களை மேராஜிலே அன்பளிப்பாக கொடுத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய விஷயங்களை, அவர்கள் மரணித்து படுத்திருக்கிறார்கள், பெருமானார் மரணித்து படுத்திருக்கிறார்கள், ஜனாசாவாக படுத்திருக்கிறார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து படுத்திருக்கின்ற நேரத்திலே அவர்களின் மாமனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, ஆயிஷா நாயகியினுடைய தந்தை அவர்கள் வந்தார்கள். பெருமானாருடைய முகத்தை திறந்து பார்த்தார்கள். பெருமானாருடைய அந்த சந்திரன் ஒளி மிகுந்த முகத்தை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பெருமானாரின் 2 கண்களுக்கு முத்தமிட்டார்கள். 2 கண்களுக்கு முத்தமிட்டார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு.
அந்த கண்களுக்கு முத்தமிட்டு சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரிசையாக சொல்லிக் கொண்டே வந்தார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கண்கள் பாக்கியமான கண்கள். இந்த கண்கள் இருக்கிறது அல்லவா, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்கள் மீண்டும் இப்பொழுது கிடைக்குமா என்று சொன்னால், பெருமானாரை அடக்கிவிட்டால் கண்கள் கிடைக்காது. அது பாக்கியமான கண்கள், அதனால் நான் அதற்கு முத்தமிட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு வரிசைப்படுத்தி சொல்வார்கள். அல்லாஹ்வை கண்ட கண்கள் இது. அது மட்டுமல்ல, அல்லாஹுவின் அரிசை கண்ட கண்கள், அல்லாஹினுடைய மலக்கூத்துகளை கண்ட கண்கள் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களையும் தங்களுடைய உண்மையான கண்களை கொண்டு நேரடியாக அவர்களிடத்தில் முசாபஹா செய்த கண்கள் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மட்டுமல்ல, நரகத்தின் காட்சிகளை கண்ட கண்கள், சுவனத்தினுடைய சோலைகளை பார்த்த கண்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழுக்க மற்ற எல்லா மலக்குமார்களின் உடலுடைய முழு உருவத்தையும் இந்த கண்களால் பெருமானார் பார்த்தார்கள். அது மட்டுமல்ல, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை தன்னுடைய அல்லாஹ்வினுடைய லிகாவை தன் கண்களினால் பெற்றவர்கள். அல்லாஹ்வினுடைய முழுமையான அந்த அல்லாஹுவை பார்க்கக்கூடிய மிக பாக்கியத்தை பெற்றவர்கள், அல்லாஹுவின் ஒளியை பார்த்தவர்கள். மிக முக்கியமாக அல்லாஹுவின் லிகாவை பெற்ற கண்கள். இந்த கண்களை நான் எப்படி முத்தமிடாமல் இருக்க முடியும் என்று சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மேராஜிலே அல்லாஹுவை பார்த்தார்களா? அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு இடத்துல சில கேள்விகள். நிறைய பேர்கள் இப்படித்தான் கேட்கிறார்கள், கனவுல தான் ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, நேர்ல பார்க்கலன்னு. பெருமானாருடைய விஷயத்திலே சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு இங்கே இடம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் உடனே நம்பக்கூடியவர்கள் தான். அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டது மட்டுமல்ல, அவர்களுடைய வார்த்தைகளை கூட அல்லாஹ் பொய் என்று சொல்லவில்லை. அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நான் அறிவித்த வகி என்று சொல்லுகிறான் அல்லாஹ். அன்பிற்கினியவர்களே, நபிகள் மட்டும்தான் இந்த இரு கண்களை கொண்டு சந்தித்தார்கள். எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை சந்திப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹ் உன்னை பார்க்கணும்னு கேட்டாங்க. உன்னை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டாங்க. உன்னால் பார்க்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இல்லடா அல்லாஹ், நான் உன்னை பார்த்தே ஆக வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிவாதம் பிடித்தார்கள். அல்லாஹ் சொன்னான், நீ என்ன பார்க்கணும்னா என்னுடைய ஒளியை நான் தூரிசினா மலையினுடைய ஒரு கல்லிலே நான் செலுத்துகிறேன், அதை உன்னால் பார்க்க முடியுமா என்று நீ பார்த்துக்கொள் என்று சொல்வான். மூசா சாயிகா, அல்லாஹ் தன்னுடைய உருவத்தை, தன்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது செலுத்துகின்ற நேரத்திலே ஒளி விளங்கியது. அந்த ஒளி மின்னிய ஒளியை பார்த்த மூசா மயக்கமுற்று போனார். வரலாற்று ஆசிரியர்கள் முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுவார்கள், உங்களால் பார்க்க முடியாது, உலகத்தில் வந்த எந்த நபிமார்களாலும் என்னை பார்க்க முடியாது, ஒரே ஒரு நபி மட்டும் பார்க்க முடியும், அது ஹபீபுக்கு மட்டும் தான் நான் என்னை காட்ட வைத்திருக்கிறேன் என்ற விஷயத்தை, அந்த ரகசியத்தை அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் மூலமாக தெரிவிக்கிறான் என்பதை இங்கே பதிவு செய்கிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மணி நேரங்கள் பயணம் செய்தார்கள். பெருமானார் எவ்வளவு நேரங்கள் பயணம் செய்தார்கள் என்று சொல்லுகின்ற நேரத்திலே வரலாற்றிலே சொல்லப்படுகிறது, பெருமானார் படுத்திருந்த படுக்கையின் சூடு ஆறவில்லை. பெருமானார் வெளியிலே எழுந்து வருகின்ற நேரத்திலே கதவை தாப்பால் திறந்தார்கள் அல்லவா, அந்த நாராங்கிய அசைவு கூட நிற்கவில்லை. அவ்வளவு சீக்கிரமாக பெருமானார் எங்கே போயிட்டு வந்தாங்க? பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் எண்ணில் அடங்காத இடங்களுக்கெல்லாம் போய் சென்று அல்லாஹுவை சந்தித்து வந்தார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் சந்தேகம் வரத்தான் செய்யும். உண்மையான விஷயம்தான். ஆனால் அல்லாஹுடைய விஷயத்திலே சந்தேகம் வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹு பாருங்கள், நிறைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சில நபிமார்களை என்ன செய்தான்? 100 ஆண்டுகள் தூங்க வைத்தான், திரும்பி எழுப்பினான், அவர்கள் வயதை அப்படியே நிப்பாட்டி வைத்திருந்தான். ஏன் அப்படி விட்டு விட்டீர்கள்? இன்னும் இவ்வளவு விஷயத்தை தூரம் போக வேண்டியதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். வாலிபராக ஈசா அலைஹிஸ்ஸலாம் 35 வயதுகள் அவர்கள் நிரம்ப பெற்றவர்கள் இங்கிருந்து உயர்த்தப்பட்டார்கள். திரும்பவும் அவர்கள் அதே 35 வயதில் தான் இந்த உலகத்திற்கு வருவார்கள். இதற்கு இடைப்பட்ட காலங்கள் நிப்பாட்டி வைத்திருக்கிறான் அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெட்டிலிருந்து எந்திரிச்சு மேல போயிட்டு வர வரைக்கும் காலத்தை நிப்பாட்டி வைத்து விட்டான். காலத்திற்கு சொந்தக்காரன் ரப்பு, அவன் எது வேண்டுமானாலும் செய்வான், இதிலே எந்த சந்தேகமும் இல்லை.
அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேராஜ் வரைக்கும் அழைத்து சென்றான் என்பதை நாம் பார்க்கின்ற நேரத்திலே மிக அற்புதம் தான். சிலர்களுக்கு இன்னும் சந்தேகங்கள் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1,24,000 நபிமார்களை மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே நின்று இமாமத்து செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிச்சயமாக இமாமத்து செய்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை எல்லாம் ஈமான் கொள்ள வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்த ஒரு ஏற்பாடு. எல்லா நபிமார்களும் பெருமானாரை ஈமான் கொள்ள வேண்டும். அது எப்படி முடியும்? பெருமானார் முதலில் வந்திருந்தால் எல்லோரும் ஈமான் கொண்டிருக்கலாம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால், 50,000 ஆண்டுகளுக்கு முன்னால், 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முன்னால் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதற்கு முன்னால் வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் எப்படி சாத்தியமாகும்? அல்லாஹ் சாத்தியமாக்கி காட்டுவேன் என்று ரூஹானி உலகத்தை அல்லாஹ் ஒன்று சேர்த்தான். ரூகுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தது. எல்லா நபிமார்களின் ரூகுகளும் ஒன்று சேர்ந்தது. அங்கே பெருமானார் அந்த ரூகுகளுக்கெல்லாம் தொழுக வைத்தார்கள் என்ற விஷயங்கள் எல்லோரும் பெருமானாருடைய கரத்தை கொடுத்து அவர்கள் நிச்சயமாக ஈமான் கொண்டார்கள் என்பதை நிகழ்வுகளை அல்லாஹ் குர்ஆன் வசனங்களிலே சில இடங்களிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொண்டு வந்த இந்த 3 விஷயங்களை நாம் பற்றி பிடிக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். மேராஜிலே பெருமானார் தொழுகையை மிக முக்கியமாக அல்லாஹ்விடத்திலிருந்து அன்பளிப்பாக வாங்கி வந்தார்கள். என்னுடைய உம்மத்துமார்கள் 50 நேர தொழுகையும் தொழுகுவார்கள் என்ற நம்பிக்கையோடு வாங்கினார்கள். ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க போல் இருக்கு. உன்னுடைய உம்மத்துமார்கள் ரொம்ப சோம்பேறிங்க, ஒரு வக்து தொழுகிறதே சிரமம் என்பதை தெரிந்து வைத்திருப்பதினால் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், உங்க உம்மத்துமார்கள் ரொம்ப பலகீனமானவங்க, எங்க உம்மத்துமார்கள் பலமானவர்களே தொழுகல. இது வேற இன்னொரு சந்தேகம் வரும் நமக்கு. தொழுகையே இப்பதான கடமையாகுது, தொழுகையே இப்பதான மேராஜில கடமையாகுது, இப்ப எப்படி பெருமானார் தொழ வச்சிருப்பாங்க? இந்த சந்தேகமும் நமக்கு வரும். கண்ணியத்திற்குரியவர்களை, எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை கடமையாய் இருந்தது. எல்லா நபிமார்களும் இது போன்ற 5 நேர தொழுகவில்லை, சில நேரங்கள் மட்டும் தொழுதார்கள். கடமையாக்கப்பட்ட பரவான தொழுகை மேராஜில் தான் கடமையாக்கப்பட்டதை தவிர, இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும். இந்த நிகழ்வுகளிலே இதற்கு பின்னால் என்னுடைய உம்மத்துமார்கள் 5 வேளை கண்டிப்பாக தொழுகுவார்கள் என்ற உறுதியை எடுத்து வந்தவர்கள் தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வை சந்தித்து சலாமத்தை பெற்று வந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தஹியாத்து, பெருமானார் அல்லாஹ்வுக்கு காணிக்கை செலுத்தார்கள். அத்தஹியாத்து லில்லாஹி வஸலவாத்து வத்தய்யிபாத், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. அல்லாஹ்விற்கு அவர்கள் வணக்கங்களையும், பொருளாதாரத்தில் செய்த வணக்கங்களையும், உடலால் செய்த வணக்கங்களையும் என் ரப்புக்கு நான் காணிக்கை செய்கிறேன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் தன் வார்த்தையிலே சொன்னான். அல்லாஹ்வின் சலாமையும் சலாமத்தையும் பெற்று வந்த நாள் தான் இந்த தொழுகை நாள், இந்த மேராஜுடைய நாள். அது மட்டுமல்ல, அதை விட்டு பெருமானார் அப்பையும் நம்மை மறக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு மட்டுமா சலாம், எனக்கு மட்டுமா சலாம்? அதற்கு பின்னால் தான் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். அடுத்த வார்த்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே என்னுடைய அடியார்களின் மீது சலாம் உண்டாகட்டும் என்ற இந்த அற்புதமான அடியார்களுக்கும் சலாத்தை பெற்று வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மேராஜினுடைய மிக முக்கியமான நிகழ்வுகளிலே அதைத்தான் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். அதனால் நமக்காக வேண்டி பெருமானார் மறக்காமல் அங்கே கூட நினைத்து பார்த்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலும் நமக்காக வேண்டி சலாமத்துக்களையும் சலாத்தையும் வாங்கி வந்தார்கள். ஒரு காலமும் பெருமானாரின் மீது சலவாத்தையும் மறக்க கூடாது, சலாமையும் மறக்க கூடாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இரண்டாவதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கொண்டு வந்த சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி வசனங்களை நீங்கள் ஓதிக்கொண்டால், நீங்கள் ஒரு நாள் காலையிலே ஓதினால் அன்று இரவு வரை உங்களுக்கு எந்த ஆபத்துக்களும் உங்களை தொடாது என்று பெருமானார் தங்களுடைய வாய்மொழியாகவே சொல்லி இருக்கிறார்கள். அற்புதமான அந்த 2 வசனங்களையும் மறக்காமல் தினந்தோறும் ஓதிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோம். மூன்றாவதாக, சிறுக்கின் பக்கம் போகாமல் இருப்பதற்கு முயற்சி செய்வோம். பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அடியார்கள். மனிதர்களாக பிறந்தவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். அதிலே புனிதர்கள் யார் என்று சொன்னால்
அவர்கள்தான் அல்லாஹ்விடத்திலே தௌபா பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் தான் புனிதர்கள். இந்த 3 விஷயங்களையும் கவனத்தில் வைத்து அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த அற்புதங்களை, கொடுத்த அந்த அன்பளிப்புகளை முழுமையாக நாம் காலங்கள் போக போக எல்லா நேரங்களிலேயும் மறக்காமல் அதை நிகழ்த்தி அதை நம்முடைய மனதுகளிலே பதிய வைத்து, உடலால் பதிய வைத்து, உள்ளத்தால் பதிய வைத்து, நம் பிள்ளைகளுக்கும் அதை பதிய வைத்து அது நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையாக கொண்டு வந்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா ஈருலகத்திலும் வெற்றியை தவிர வேறு எதுவும் தரமாட்டான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை சொன்னார்களோ அதன்படி கேட்டு நடப்பதற்கும், அவர்களின் வழி நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றுவதற்கும், அவர்களின் வாழ்க்கைகளை எந்த ஒரு விஷயத்திலேயும் நம்பிக்கை இல்லாமல் போவதற்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். பெருமானார் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மேராஜுடைய விஷயங்களில் இருந்து பெருமானாருக்கு எந்தெந்த விஷயங்கள் சிறிய பெரிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் பெருமானார் சொன்னார்கள் என்று நாம் கேள்விப்பட்டோம் என்று சொன்னால் அதை உண்மைப்படுத்தக்கூடியவர்களாக சித்திகீன்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியத்திற்காக வேண்டி நாம் இதை பெருமானாருடைய உண்மைகளை உண்மைப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று தவாப்புகளையும் உம்ராக்களையும் ஹஜ்ஜுகளையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக வாழும் காலங்கள் எல்லாம் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக அவர்களை பின்பற்றி அவர்களின் சுன்னத்துகளை, நடைமுறைகளை, சீரத்துகளை, அவர்களுடைய அனைத்து நடைமுறைகளையும் முழுமையாக பின்பற்றக்கூடியவர்களாக வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானாரை நினைவிலே கனவிலேயும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக பெருமானாரை நாம் மரணிப்பதற்கு முன்னால் அவர்களை சென்று ரவுலாவிலே பெருமானாரை சந்திக்கின்ற பாக்கியசாலிகளாக நம்மை ஆக்குவது மட்டுமல்லாமல் வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து இந்த திருக்களிமாவை சொல்லி சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் உலக முஸ்லிமாக இருக்கக்கூடிய அனைத்து இரு சாரார் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் இந்த தௌஃபீக்கை தந்தருள் பாலிப்பானாக. வாஹுரு தாவானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்கு